இந்த சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் போறதுக்கு முன்னாடி சில பயோமெடிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு லிவிங் செல் ஆர்கானிசம்ஸ், அதர்வைஸ் பாக்டீரியா, ஃபங்கை, நம்ம ஹியூமன் செல், பிளான்ட் செல் எது எடுத்துக்கிட்டாலும் அது சர்வைவல் ஆகிறதுக்கு வந்து எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து நம்ம சொல்லுவோம் ஃபுட்டுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஃபுட்டுல இருந்து எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜியை வந்து செல் சர்வைவ் ஆகுது, அந்த ஆர்கானிசம் வந்து சர்வைவ் ஆகுது அப்படின்னு தெரியும். எப்படி இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிற பத்தி டீல் பண்ணக்கூடிய சாப்டர் தான் வந்து இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் சாப்டர். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னோம்னா, ஃபைனலி இட்ஸ் அச்சீவ் த்ரூ தி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள்ல இருந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடந்து அது மூலமா எனர்ஜி கிடைச்சு அந்த எனர்ஜி மூலமா தான் செல் சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ், அனரோபிக் பாக்டீரியாவை தவிர்த்து, அதாவது ஆக்சிஜன் இல்லாம சர்வைவ் ஆகக்கூடிய ஆர்கானிசம் தவிர்த்து மற்ற எல்லா ஆர்கானிசம் செல்லும் சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை பிளே பண்ணுது. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மூலமா தான் ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். ஸோ அந்த ஏடிபி நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எனர்ஜி கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏடிபி வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி அனபாலிக் ரியாக்ஷன் அண்ட் கேட்டபாலிக் ரியாக்ஷன், சிம்பிளா மெட்டபாலிசம், பில்டப் ப்ராசஸோ பிரேக் டவுன் ப்ராசஸோ, இந்த ரெண்டு ப்ராசஸுக்குமே ஏடிபி தேவை. அந்த ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னது, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி வந்து எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால. யூகேரியட்ஸ்ல எடுத்துட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா, ப்ரோகேரியட்ஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஸோ யூகேரியட்ஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள தான் வந்து என்ன நடக்கும், ஏடிபி ஜெனரேஷன் நடக்கும். ஸோ அதனாலவே இதுக்கு என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதர்வைஸ் ரெஸ்பிரேட்டரி செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மூலமா கிடைக்கக்கூடிய அயன்ஸ், ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த இடிசி மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது கடைசி வந்து என்ன ஆகும்னா ஃப்ரீ வாட்டர் மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு மாறும். அதர்வைஸ் வெவ்வேறு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஜெனரேஷன், அதாவது ஏடிபி ஜெனரேஷன்ஸுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மொத்த ஓவரால் சாப்டரோட ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ரொம்ப தெரியும். சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி எப்படி வருது, அது எப்படி செல் சர்வைவலுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். அதான் கான்செப்ட். ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்னா என்ன, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்னா என்ன, இந்த இடிசினா என்ன, ரெஸ்பிரேட்டரி செயின்னா என்ன, அதுல இருந்து எப்படி ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பயாலஜிக்கல் கான்செப்ட் இந்த சாப்டரை பொறுத்தவரை. ஓகே.